ஹலோ வேல்டு ஃபார் எவர். ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்டை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன, இந்த ப்ரோபயாட்டிக்னா என்ன, ஆன்டிபயாட்டிக் டேப்லெட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ப்ரோபயாட்டிக்னா என்ன, இதுல உள்ள உணவுகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து நன்மை பயக்கும், ஸோ ப்ரோபயாட்டிக் ஃபுட்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். எனிவே பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்டிபயாட்டிக் டேப்லெட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து ஒரு காய்ச்சல், சளி, தலைவலி ஏதாச்சும் போனால் ஆன்டிபயாட்டிக் வந்து டாக்டர்ஸ் வந்து எழுதி தருவாங்க. பட் இந்த ஆன்டிபயாட்டிக்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்னால, அதாவது காய்ச்சல், சளி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதை வந்து இப்போ மஞ்சள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மஞ்சளே வந்து ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக் இயற்கை உணவுகளில். ஸோ அது போல டேப்லெட் வடிவில் வந்து அந்த பாக்டீரியாவை வந்து, அதாவது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவை எதிர்த்து அழித்து போராடக்கூடிய டேப்லெட்ஸ் தான் வந்து இந்த ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ப்ரோபயாட்டிக்னா என்ன, ஆன்டிபயாட்டிக்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அது போல ப்ரோபயாட்டிக்னா நம்ம உடம்புல வந்து நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து நிறைய வாழுது. அதாவது நம்மளுடைய ஸ்கின்ல இருந்து, வாயில இருந்து, வயிறுல இருந்து, ஆசன வாயில இருந்து, பிறப்புறுப்புல இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து இந்த நல்ல பாக்டீரியாக்கள் வந்து வாழுது. ஸோ நல்ல பாக்டீரியாக்கள் வாழ்றதுனால தான் நம்ம மேக்சிமம் வந்து ஆரோக்கியமா வாழ்றோம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய ஹோல் வெயிட்ல வந்து 1 கிலோ கிட்ட அந்த நல்ல பாக்டீரியாக்களே நம்ம உடம்புல வந்து வாழுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ வந்து ப்ரோபயாட்டிக் ஃபுட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பால் வந்து எப்படி தயிரா மாறுது அப்படின்னா வந்து அது வந்து அதுல ஒரு சில பாக்டீரியாக்கள், அதாவது அதுல வந்து இப்ப தயிர்ல வந்து லாக்டிக் அமிலம் இருக்கு பாத்தீங்களா. சோ அப்போ வந்து அந்த பால்ல இருந்து தயிரா மாறுறதுக்கு ஒரு சில நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனாலதான் அந்த பால் வந்து தயிரா மாறுது. இந்த புளிப்பு சுவையானது வந்து கிடைக்குது. சோ அதை வந்து லாக்டோபாசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாக்டீரியாவோட நேம். சோ ஒரு புளித்த உணவுகள்ல இப்படி அந்த புளித்த உணவை சாப்பிடற மூலியம் நம்ம உடம்புக்கு வந்து நன்மை தான் பயக்குது. சோ அந்த இடத்துல ஒரு நல்ல பாக்டீரியா வாழுது. சோ அதுதான் வந்து இந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது போல ப்ரோபயாட்டிக் ஃபுட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கடைகள்ல நிறைய விற்கிறாங்க. ஸோ அது போல நேச்சுரலா வந்து இந்த பால், தயிர்ல வந்து அதிகமா இருக்கு. ஸோ அது போல ஊறுகாய், அதுல பழைய சோறு, ஸோ இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதிகமாவே இருக்கு. அதாவது நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வாழக்கூடிய உணவுகள் வந்து இந்த மாதிரி உணவுகள் இருக்கு. ஸோ இது போல ப்ரீபயாட்டிக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த இடத்துல வந்து வாழுது. ஸோ நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களை நம்ம உடம்புல அதிக அளவு உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபுட்டு தான் வந்து இந்த ப்ரீபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது பாத்தீங்கன்னா இந்த சுண்டல், கீரைகள், ஸோ வாழைப்பழம், ஸோ இந்த மாதிரி உணவுகள்ல வந்து இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் வந்து வாழ்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டுகள் வந்து உதவி பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ வந்து ஆன்டிபயாட்டிக், ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக், ஸோ இது மூணுமே வந்து டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஸோ ஆன்டிபயாட்டிக்னா நம்ம உடம்புல வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வாழ்றது. இதே வந்து ப்ரோபயாட்டிக்னா நம்ம உடம்புல நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து வாழ்றது. அதாவது நல்ல பாக்டீரியாக்களை தான் வந்து ப்ரோபயாட்டிக், ஸோ அந்த தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ப்ரீபயாட்டிக்னா ஸோ அந்த பாக்டீரியா வாழ்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் ப்ரீபயாட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூணுமே இது டிஃபரன்ஸ். ஸோ இந்த ப்ரோபயாட்டிக் வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு சில விஷயத்துல நமக்கு வந்து நல்லது. ஸோ இதுல என்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைத்து லிமிட் பண்ணலாம். ஓகே, பாய்.